வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் கேரளாவோட ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் ஓலன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அது வெள்ளரிக்காயில் செய்யணும். தேவையான பொருட்கள் இந்த ஒரு வெள்ளரிக்காய் பெருசாக எடுத்துருக்கிறேன். இதை தோல் சீவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நறுக்கிக்கங்க. இப்போ நறுக்கியாச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு இந்த வெள்ளரிக்காயை போட்டுக்கலாம். காரத்துக்கு இதுக்கு ஃபுல்லாக பச்சை மிளகா மட்டும்தான். பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணுங்க. 3 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய்க்கு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3/4 பதம் வேகணும். இந்த பாருங்கள், காய் ரொம்ப குழையக்கூடாது. 3/4 பதத்தில் வெந்துக்கணும். தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்ப அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றணுங்க. இந்த பாருங்கள், நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மொதல் பால் தான், ஃபஸ்ட்டு பால் இது. இதை எடுத்து நம்ம அப்படியே ஊற்றி சேர்த்துடணும். இப்போ சேர்த்துட்டு கரண்டியால் இப்படி உடனே கலக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு ஜஸ்ட்டு ஒரு கொதித்த உடனே மேலாக கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணிடணும். நான் இப்போ மூடி போட்டிருக்கேன். ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே கொதி தான் வரணும், ரொம்ப வரக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மேலாக பச்சையாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை தூவி இறக்க வேண்டியது தாங்க. தேங்காய் பால் இந்த சின்ன ஜார் மிக்சி ஜாரில் ஒரு 1/4 ஜாருக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். அதை எடுத்து தான் நான் பால் எடுத்து ஊற்றிருக்கிறேன். ஒரு கொதி வந்துடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சோன்னா திரிஞ்சு போய் வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. ஆஃப் பண்ணிட்டேன். மேலாக இப்போ பச்சையாக தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலையை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான கேரளா ஸ்டைல் ஓலன் ரெடி ஆகிடுது. இதுக்கு தாளிப்பே எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.